யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனுக்கு, பிதாவுக்கு, கடவுளுக்கு எந்த இடத்துல தொழுது கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான காரியமா? அது நம்பர் 1. Does God care about the place of worship? அது ஒன்று. 2வது, ஆமா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எந்த இடம்? இந்த கேட்ட மாதிரிதான், அந்த மலை இல்லையா, இல்ல எருசலேம் இல்லையா? அது 2வது கேள்வி. இது 2யும் நம்ம யோசிக்கணும். தேவனுக்கு இடம் முக்கியமா, இல்ல தேவனுக்கு இடம் முக்கியம் இல்லையா? 2வது கேள்வி, தேவனுக்கு இடம் முக்கியம்னா எந்த இடம்? சோ இப்போ சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது, ஏன் இங்க இவ சொல்றா யூதர்கள், 2 விதத்தில் நம்ம பார்க்க போறோம். எதனால யூதர்கள் எருசலேமில் போய் வழிபட்டார்கள்? அதுதான் அவ சொல்றா இல்லையா இந்த வசனத்துல, 20வது வசனத்துல, நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. எதனால யூதர்கள் அப்படி சொன்னாங்க? அது நம்ம பார்க்க போறோம். 2வது, எதனால இந்த சமாரியர்கள் அவ சொல்ற மலையில தொழுது கொண்டாங்க? ஏன் அவங்க போய் எருசலேம்ல தொழுது கொள்ளவில்லை? அது 2 நம்ம இப்போ பார்க்க போறோம். முதலாவது, உபாகமம் போங்க. உபாகமம், டியூட்டரானமி சாப்டர் 12. டியூட்டரானமி இது மோசே எழுதின 5வது புஸ்தகம். டியூட்டரானமி சாப்டர் 12, 12வது அதிகாரம். நான் உங்களுக்கு முதல் 7 வசனங்களை வாசிக்கிறேன். ஓகே, டியூட்டரானமி சாப்டர் 12, 1 through 7. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்திலே, இது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொன்னது மோசஸ் வழியாக, நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களுமானவன, நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களை எல்லாம் முற்றிலும் அழித்து, பாருங்க, நல்லா கவனிங்க, என்ன தேவன் சொன்னார், வெரி ஸ்பெசிபிக். 3வது வசனம், அவர்கள் பலிபீடங்களை இடித்து, tear down their altars, அவர்கள் தோப்புகளை அக்கினியால் சுட்டெரித்து, அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி, destroy everything, அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். 4வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல், அவங்க எப்படி வழிபட்டாங்களோ அதுபடி செய்யாமல், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும், burnt offering sacrifices, தசம பாகங்கள், டைத்ஸ், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும், கான்ட்ரிபியூஷன் ஆஃபரிங்ஸ், உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து, நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. இதுல என்ன போட்டிருக்குன்னா, தேவன் சொன்னது இஸ்ரவேல் மக்கள்கிட்ட, நீங்க போய் நான் கொடுக்கும் இடத்துல நீங்க போறப்போ அங்க விக்கிரகங்களை தொழுது கொள்ளுபவர்கள் இருப்பார்கள். அவங்க போய் எப்படி அங்க போய் அவங்களுடைய விக்கிரகங்களை தொழுது கொள்ள அந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்க மரத்தின் கீழும் மற்ற இடத்துலையும் வச்சு மற்ற ஐடல்ஸ் வச்சு வர்ஷிப் பண்ணுவாங்க. நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அவர் சொல்றது 5வது வசனத்துல, நான் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அந்த இடத்துல. 6வது வசனம், அங்கே உங்கள் பலிகள். 7வது வசனம், அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து.
அந்த இடத்துல நான் எந்த இடத்துல சொல்றேனோ அந்த இடத்துல தான் நீங்க செய்யணும். நீங்க பாட்டுக்கும் உங்க ஊர்லயே ஒரு கோயில் கட்டி நீங்க பாட்டுக்கும் வர்ஷிப் பண்ணக்கூடாது. நீங்க போய் ஒரு பெரிய ஒரு மலை மேல ஒரு ஒரு டெம்பிளை கட்டி வர்ஷிப் பண்ணக்கூடாது. மரத்தின் கீழே நீங்களாவே போய் வர்ஷிப் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அந்த இடத்துல தான் நீங்க போய் வர்ஷிப் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம வாசிச்சதுல நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா எந்த இடம்னு சொல்லல. நான் எங்க தெரிந்து கொண்டனோ அந்த இடத்துல தான் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். இங்க மோசே சொன்னதுல எங்கன்னு சொல்லல. He said a place. ஆனா வாட் பிளேஸ் அது சொல்லல. ஸோ அப்ப எப்படி வந்துட்டு எருசலேம்ல தான் யூதர்கள் போய் வர்ஷிப் பண்ணணும்னு நிர்ணயித்தார்கள். அதுதான் தேவன் சொன்ன இடம்னு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? இங்க மோசஸ் சொல்லலையே. அதுக்கு 1 நாளாகமம் போங்க. 1 First Chronicles 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 22வது அதிகாரம் முதல் வசனம். இப்ப பாருங்க, இப்போ நம்ம மோசேயின் புஸ்தகத்துல இருந்து வெளியே வந்துட்டோம். மோசே எழுதின அந்த 5 புக்ஸ், முதலாவது ஃப்ரம் ஜெனசிஸ் டு டியூட்ரானமி, ஆதியாமத்துல இருந்து உபாகம் வரையும் அவர் எழுதினார். அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். இப்ப பாருங்க, நான் அது சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோசேயின் புஸ்தகத்துல இருந்து வெளியே வந்துட்டோம். மோசே எழுதினப்போ எந்த இடம்னு சொல்லல, ஒரு இடத்தை நான் குறிப்பேன் தான் சொன்னார். இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 22வது அதிகாரம், இது 1 நாளாகமம் முதலாவது வசனம். அப்போது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே. அது எப்போ தாவீது சொல்கிறார்? அவர் எருசலேம்ல இருக்கிறப்ப சொல்லுகிறார். தாவீது சொல்றார், இந்த ஸ்தலம், தேவன் குறித்த ஸ்தலம் இதுவே, இங்கதான் நான் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றது எருசலேம்ல. அது எப்படி தாவீதுக்கு தெரியும்? இதுதான் எருசலேம்ல தான் கட்டணும்ன்றதுதான் தேவன் நிர்ணயித்ததுன்னு. அதற்கு 2 நாளாகமம் போங்க. 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க. 2 நாளாகமம் 6:6. இப்போ இது சாலமன் காலத்துல சாலமன் சொல்றது பாருங்க. 6வது அதிகாரம் 2 நாளாகமம் 6:6. என் நாமம், இது தேவன் பேசுறத சாலமன் சொல்றது, என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும். இப்ப தெரியுதா? அதுக்கப்புறம் பாருங்க, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இப்போ தேவன் சொன்னது, தாவீதிடம் சொன்னத சாலமன் அவர் பையன் சொல்றார். என்ன சொல்றார்? நீதான் என்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு அதிபதி. அது மட்டும் இல்லாம என் ஸ்தலம் எருசலேம் அப்படின்னு சொன்னதுனால தாவீது சொல்றார், இந்த இடத்துலதான் இந்த டெம்பிள், தேவாலயத்தை நாம் கட்ட வேண்டும் என்று. அந்த இடத்துலதான் தேவன் என்ன சொன்னாரு மோசஸ்ட? அந்த காலத்துல அங்கதான் போய் மக்கள் வழிபட வேண்டும்னு. சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேக் ட்ராக் பண்ணியிருக்கோம். ஓகே, எப்படி அந்த ஸ்தலத்தை யூதர்கள் நிர்ணயித்தார்கள். இந்த இடத்தை தான் தேவன், கர்த்தர் அந்த இடத்தை தெரிந்து கொண்டான்றது இப்படிதான். ஏன்னா தாவீது இடத்துல தான் தேவன் சொன்னார், எருசலேம் தான் அந்த இடம். மோசஸ் சொன்னேனே, எந்த இடம்னு நான் சொல்லல, அந்த இடத்துல போய் வர்ஷிப் பண்ணுங்க, அந்த இடம் இதுவே அப்படின்றது. அடுத்தது அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா, சாலமன் இப்போ அந்த இடத்துல அந்த டெம்பிளை கட்டினார், தேவாலயத்தை கட்டினார். கட்டின பிறகு அதுக்கப்புறம் சாலமன் காலத்துக்கு அப்புறம் மக்கள் தேவனை அறியாமல் வாழ்ந்தார்கள், கீழ்ப்படியல. நிறைய தீர்க்கதரிசிகள் வழியாக தேவன் அவர்களுக்கு எச்சரித்தார், ஆனா சொன்னபடி கேட்கல, தேவனை வழிபடல. அப்ப என்ன ஆச்சுன்னா, பாபிலோனியர்கள் வழியாக அவர்களை பிடித்து கொண்டு போய் பாபிலோனியருக்கு போயிட்டாங்க. 70 வருஷம் அங்க இருந்தாங்க. அங்கதான் தானியேல் இருந்தார். 70 வருஷம் கழிச்சு திரும்பி வராங்க.
அப்போ அவர்கள் எஸ்ரா 5வது அதிகாரம் 14வது வசனமும் 1வது அதிகாரம் 2வது வசனம், அது மட்டும் இல்லாம எஸ்ரா 2:68 6:3 பார்த்தீங்கன்னா அங்க அவர்கள் திரும்பி வந்த உடனே திரும்பி இந்த தேவ ஆலயத்தை மீண்டுமாய் கட்டுகிறார்கள். ஏன்? இந்த பாபிலோனியர்கள் வந்தப்போ இந்த சாலமனுடைய டெம்பிள் கட்டினார் இல்லையா எருசலேம்ல, அந்த இடம்தான் தேவன் குறித்த இடம்னு சொல்லி தேவன் சொன்னது தாவீதுக்கு தெரிஞ்சு தாவீது சாலமன்கிட்ட சொல்லி சாலமன் கட்டினார். ஆனா பாபிலோனியர் வந்தப்போ அதை ஃபுல்லா இடிச்சு எரிச்சு போட்டாங்க. அப்ப அந்த இடத்துல டெம்பிள் இல்லை 70 வருஷமா. அப்ப திரும்பி வர்றப்போ அவர்கள் வேற ஒரு இடத்துல போய் கட்டல, திரும்பி இதே இடத்துல வந்து அதே சைட் அதே பிளேஸ்லயே திரும்பி கட்டுறாங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். தேவனுக்கு பழைய ஏற்பாடு காலத்துல எங்க மக்கள் வர்ஷிப் பண்றதுன்றது மிகவும் முக்கியமான காரியம். இட் மேட்டர் டு காட். இஷ்டத்துக்கு வர்ஷிப் பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் போய். உபாகமம் 16:16 போய் படிச்சீங்கன்னா 3 முறை ஆண் மக்கள் எல்லாரும் இந்த அவர் தெரிந்து கொண்ட இடத்துல வந்து ஆசரிக்க வேண்டும். 3 ஃபெஸ்டிவல்ஸ், 3 ஃபெஸ்டிவல்ஸ், ஃபீஸ்ட் ஆஃப் அன்லெவன்ட் பிரெட், அடுத்தது ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் என்ற வாரங்களின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் பூத்ஸ் கூடாரங்களின் பண்டிகை, இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கூடாரங்களின் பண்டிகை, இந்த 3 தடவையும் வருஷத்துக்கு 3 தடவை எங்க குறித்திருந்தாரோ அந்த இடத்துக்கு எல்லா யூத ஆண் மக்களும் வந்து அங்கதான் அவர்கள் வழிபட்டு அதை அப்சர்வ் பண்ணும். எல்லா இடத்துலையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்கறது என்னன்னா, இங்க யோவான் நம்ம 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம், இயேசுவானவர் கானா ஊர் கல்யாணத்துக்கு அப்புறம் கப்பர்நகூமுக்கு போய் என்ன போட்டிருக்குன்னா எருசலேமுக்கு வந்தார். எதுக்கு? பாஸ்ஓவர், அதற்காக வந்தார். ஏன்னா அங்கதான் அவங்க அதை அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இட் மேட்டர்ட் எந்த இடம் அப்படின்றது. அதனாலதான் யூதர்கள் என்ன சொன்னாங்க, இந்த வசனங்கள் மூலம் நம்ம பார்த்தது மூலம் இந்த அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. எஸ், that is the right place to worship. ஆனா பாருங்க, there is a problem. என்ன ப்ராப்ளம்? இந்த சமாரியார்கள் என்ன சொல்றாங்க, எங்க வழிபட்டாங்க பாருங்க. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு, எருசலேமில் இல்ல, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். 2 different place. யூதர்கள் நீங்க சொல்றீங்க எருசலேம்ல தான் தொழுது கொள்ளணும்னு, அங்கதான் இயேசுவானவன் தொழுது கொண்டார் பாஸ்ஓவர் அப்ப. ஆனா நாங்க சமாரியர்கள் எங்கள் பிதாக்கள் இந்த மலைன்னு சொல்லுது. எந்த மலை? எதனால ஒரு டிஃபரன்ஸ்? எதனால சமாரியர்கள் எருசலேம்ல தொழுது கொள்ளவில்லை? ஏன்னாக்க இதனாலதான். முதலாவது 3 ரீசன்ஸ் எதனால சமாரியர்கள் எருசலேம்ல தொழுது கொள்ள. முதலாவது, அவர்கள் வர்ஷிப் பண்ண பிளேஸ் இந்த மலைன்னு நம்ம சொல்லுது. எந்த மலைன்னு சொல்ல, அந்த மலை எந்த மலைனா மவுண்ட் கெரிசிம், கெரிசிம் மலை, கெரிசிம் மலை. அங்கதான் சமாரியர்கள் தொழுது கொண்டார்கள். எதனால அங்க தொழுது கொண்டார்கள்? நீங்க உபாகமம் 27வது அதிகாரம் 12வது வசனம் அங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த கெரிசிம் மலையில தான் வந்து தேவன் இந்த லேவியர்கள் எல்லாம் நின்று மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறினார். கண்டிஷனல் பிளெஸிங்ஸ் கொடுக்க வேண்டிய இடம் தேவன் மோசே வழியாக சொன்னது இந்த கெரிசிம் மலை. டியூட்ரானமி சாப்டர் 27 verse 12. இது உபாகமம் 27:12. மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசிம் மலையிலே நின்று சொல்ல வேண்டும் சொன்னார். சோ இந்த சமாரியர்கள் பொறுத்தவரை இந்த கெரிசிம் மலையில தான் தேவன் ஆசீர்வாதத்தை அருள செய்தார். அது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், இப்போ உபாகமம் 27 நான் சொன்னேன் இல்லையா, அங்க போங்களேன் ஒரு நிமிஷம். டியூட்ரானமி சாப்டர் 27
உபாகமம் 27வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் நான் வாசிக்கிறேன். இதுதான் செகண்ட் ரீசன். இங்க நம்ம பார்க்கிறது இது டியூட்ரானமி 27:4-5. மேலும் நீங்கள் யோர்தானை கடந்த போது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கே இருபாதையும் படாத கற்களாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டக்கடுவாய். நல்ல கவனிங்க. ஓகே. And when you have crossed over the Jordan, you shall set up these stones concerning which I command you today on Mount Ebal, and you shall plaster them with plaster, and there you shall build an altar. So இப்ப நான் உங்ககிட்ட கேட்குறது, எந்த மலையில பலிபீடத்தை கட்டணும்னு அங்க போட்டிருக்குது? எந்த மலை? கெரிசிமா? இல்ல. எந்த மலை? ஈபால். ரைட்? ஏபால் மலையில. ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், மவுண்ட் கெரிசீம் மலையில தான் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டது. அது யோசுவா காலத்துல அதை போய் செஞ்சாங்க. ரெண்டாவது ரீசன் இது, சமாரியர்கள் ஒரு பைபிள் யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துல. அந்த பைபிள் வேதாகமம் அது வேறுபட்ட ஒரு வேதாகமா இருந்து இங்க நம்ம பார்த்தது மவுண்ட் ஈபால்னு நம்மலாம் சொன்னோம், ஏபால் மலைன்னு. ஆனா அவங்களுடைய அந்த டிரான்ஸ்லேஷன்ல அது மாறிவிட்டது. அதை மவுண்ட் கெரிசீம்னு மாத்திட்டாங்க, கெரிசீம் மலைன்னு. அந்த கெரிசீம் மலையில தான் தேவன் பலிபீடத்தை கட்ட சொன்னார்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. ஓகே. மூன்றாவது ரீசன், இது முக்கியமான ரீசன். இப்ப நான் சொன்னேன், ஏன் சமாரியர்கள் நம்ம பார்க்கறது ஏன் இந்த மவுண்ட் கெரிசீம் எருசலேம்ல வர்ஷிப் பண்ணாம மவுண்ட் கெரிசீம் இந்த மலையில வர்ஷிப் பண்ணாங்கன்ற டிஃபரன்ஸ். ரைட்? இப்போ நீங்க கேட்கலாம், ஓகே இங்கதான் மவுண்ட் கெரிசீம்ல தான் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டது, ஃபைன். ரெண்டாவது, ஓகே அவங்க தப்பா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஏபால் மலையை கெரிசீம்னு ஆக்கிட்டாங்க, அதுவும் சரி. ஆனா அவங்களுக்கு அதுக்கப்புறம் தாவீது சொன்னது, சாலமன் செஞ்சது, அங்க இருந்த மலை அந்த டெம்பிள் கட்டினதுலாம் தெரியாதா? ஏதுனால அவங்க திரும்பியும் போய் அதே கெரிசீமுக்கு போனாங்க? நீங்க எருசலேம்ல தான் கிளியரா இருக்குதே, போயிருக்கலாமேன்னு. இதுதான் தேர்ட் ரீசன். மெயின் ரீசன் என்னன்னா, சமாரியர்கள் அவர்கள் பைபிள்ல, நம்ம பைபிளும் சரி, யூதர்கள் பயன்படுத்த பைபிளும் சரி, முதல் 5 புஸ்தகங்களை மட்டும்தான் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. They recognized only the book of Moses. சதுசேயர் மாதிரியே அவர்கள் ஆதியாகமம், என்னாகமம், உபாகமம், லேவியராகமம், இப்படி யாத்ராமம், இந்த 5 புஸ்தகங்களை மட்டும்தான் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணதுனால, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, உபாகமத்துல நம்ம பார்த்தப்போ 12வது அதிகாரத்துல ஸ்தலம்னு சொன்னார் தேவன், எந்த ஸ்தலம்னு சொல்லல. அதனால இந்த சமாரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எந்த ஸ்தலம்னு சொல்லல, அதனால இந்த மவுண்ட் கெரிசீமா தான் இருக்கும். ஏன்னா கெரிசீம் மலையில தான் ஆசீர்வாதங்கள், கெரிசீம் மலையில தான் அவங்க பைபிளை பொறுத்தவரையும் பலிபீடம் கட்டுறது. அது மட்டும் இல்லாம ஆபிரகாமும், இது ஆதியாகமம் 12ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம் அந்த மவுண்ட் கெரிசீம் பக்கத்துல ஷெக்கேம்னு இருக்க ஊர், அங்கதான் நம்ம பார்க்கிறோம். இந்த அம்மா சொல்றது, யாக்கோபு தன் குமாரன் ஆகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தின் அருகே இருந்ததான் இந்த சீகார் ஊர். இங்கதான் இயேசுவானவர் இந்த சமாரியா பெண்ட்டு பேசுறாரு. இந்த ஷெக்கேம்ன்ற ஊர்ல தான் ஒரு பலிபீடத்தை கட்டினார். அது மட்டும் இல்லாம யாக்கோபும் அங்கதான் பலிபீடத்தை கட்டினார். அதனால நம்முடைய பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமும் யாக்கோபும் பலிபீடத்தை கட்டின இடத்தின் அருகே இருக்கிற இந்த கெரிசீம் மலையில தான் வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி தேவன் குறித்திருக்கிறார்னு சொல்லி இந்த சமாரியர்கள் வர்ஷிப் பண்ணாங்க. இதுதான் ரீசன். எருசலேம் போகாமல் இங்கே தேவனை வழிபட வேண்டும் என்று அவர்கள் நம்பின காரியம், பலிபீடத்தை அவர்கள் முன்னோர்கள் கட்டினதும், அவர்கள் அந்த 5 புஸ்தகங்களுக்கு மேல அவங்க நம்பாம இருந்ததும், அது மட்டும் இல்லாம ஆசீர்வாதங்கள் அங்கே கூறப்பட்டதும் அதன் காரணமாக தான். இதுதான் டிஃப்ரென்ஸ்.
இததான் இந்த அம்மா கேட்கிறா பாருங்க. இப்போ 4வது அதிகாரத்துக்கு போங்க, அங்க போய் பாருங்க அந்த அம்மா என்ன கேட்கறதுன்னு. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே, அதான் கெரிசிம் மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், இதுல எது கரெக்ட் இயேசுவானவரே? நாங்க நினைக்கிறதா, நீங்க நினைக்கிறதா? தேவனுக்கு ஸ்தலம் முக்கியமா, இடம் முக்கியமா? முக்கியமே. சோ இதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஜோசிஃபஸ், அந்த ஜூயிஷ் ஹிஸ்டாரியன், அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய எழுதுனதுல இயேசுவானவர் வர்றதுக்கு 400 வருஷம் முன்னாடி 400 பிசில ஒரு டெம்பிள், ஒரு தேவாலயம் இந்த மவுண்ட் கெரிசிம் மலையில இருந்தது. இங்கேதான் சமாரியார்கள் வழிபட்டார்கள்னு சொல்லி எழுதினார். அத 100 வருஷங்கள் 300 வருஷம் அது இருந்தது. அதுக்கப்புறம் 110 பிசில ஜான் ஹிர்கேனஸ்ன்றவர் போய் அழைத்து விட்டார். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அது அந்த டெம்பிள் இல்லை அப்போ மவுண்ட் கெரிசிம்ல இயேசுவானவர் காலத்துல. ஆனாலும் அழித்ததுக்கு பிறகும் சமாரியர்கள் அங்கதான் போய் தொழுது கொண்டார்கள், பலி செலுத்தினார்கள். அதுக்கப்புறம் 484 இயேசுவானவர் வந்து 400 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு சர்ச் ஒன்று கட்டினாங்க. சர்ச் ஆஃப் மேரி தியாட்டகஸ்னு, காட் பேரர் ஒரு சர்ச் அங்க இருந்தது. அது 7வது நூற்றாண்டுல அதுவும் அழிக்கப்பட்டது. சோ இந்த இடத்தை குறித்தே இந்த ஸ்திரீயானவள், இந்த சமாரிய பெண், அவர் தீர்க்கதரிசி என்று அறிந்ததினால் கொண்டு வந்து வைக்கிறார். இதுதான் இந்த கான்வர்சேஷன். இப்போ நமக்கான அப்ளிகேஷன். முதலாவது, சமாரியர்களும் சதுசேயர்களும் சில பாகங்களை மட்டும்தான் அவங்க பைபிள்ல இருந்து எடுத்து அதை விசுவாசித்தார்கள். அந்த மாதிரி கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு நிறைய பேரு அவங்களுக்கு பிடிச்ச போர்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர் மட்டும்தான் படிப்பாங்க. பழைய ஏற்பாடு என்பதை எப்படியாவது தவிர்ப்பார்கள். ஓல்ட் டெஸ்டமெண்ட் பக்கமே போக மாட்டாங்க. நியூ டெஸ்டமெண்ட். ஆனா நமக்கு தெரிகிறது நியூ டெஸ்டமெண்ட் அதுல பல இடத்துலயும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை குறிப்பிட்டு படு. இட்ஸ் பாயிண்டட் அவுட். எல்லாமே நம்மகிட்ட இருக்க 66 புஸ்தகங்களும் 39 ஓல்ட் டெஸ்டமெண்ட், 27 நியூ டெஸ்டமெண்ட், இது எல்லாமே தேவனுடைய வாக்கியங்கள். நம்ம அதுல செலக்டிவா இது எனக்கு பிடிக்குது, அது எனக்கு பிடிக்கல, இதை நான் ஃபாலோ பண்ணுவேன், அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், இது தேவை அது தேவையில்லைன்னு சொல்லி நம்ம பைபிள்ல இருந்து நம்மளாவே டிசைட் பண்ண கூடாது. அதான் சொல்லுவாங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் நியூ டெஸ்டமெண்ட் கண்டெய்ன்ட், நியூ டெஸ்டமெண்ட் இஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட் எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புரியலன்னா நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு போனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை நிராகரிக்க கூடாது. we cannot avoid it. இப்போ கூட நம்ம ஏசாயா 53 வாசிச்சிருப்போம் இப்போ இந்த குட் ஃப்ரைடே அப்போ. அதுல ஏற்கனவே ப்ராஃபசைட் இயேசுவானவர் எப்படி ஒரு பலியாக வந்தார், ஆட்டுக்குட்டியாக வந்தார். அதே மாதிரி சங்கீதம் 22 நம்ம சொல்லியிருப்போம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், மை காட் why have you forsaken meன்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் பேசினதா நம்ம கேட்டிருப்போம். அது எங்க இருக்கு? சங்கீதத்துல. சோ இயேசுவானவர் காலத்துல இயேசுவானவரும் அவர் உயிர் தெழுந்த பிறகு, இது லூக்கா 24:44 அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாயிற்று. சோ இயேசுவானவரை பொறுத்தவரையும் நம்மகிட்ட இருக்க ஓல்ட் டெஸ்டமெண்ட் அவர் காலத்துல எல்லாமே பைபிள் தான். இந்த சமாரியார்கள் போல முதல் 5 புஸ்தகம் மட்டும் இல்ல, 39 புஸ்தகங்களும். 2 தீமோத்தேயு 3:16 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All scripture is breathed out by God. எபிரேயர் 1 முதல் 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, பூர்வங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். தீர்க்கதரிசிகள், இட் இஸ் ப்ளூரல். மோசஸ் தீர்க்கதரிசி, ஆனா அங்க போட்டிருக்குது எபிரேயர் 1ல தீர்க்கதரிசிகள், ப்ளூரல். many prophets. God spoke to our fathers by the prophets, but in these last days he has spoken to us by his son. குமாரன் வழியா பேசினார்.
ஸோ எல்லாமே நம்ம புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லா 66 புஸ்தகங்களையும் நாம் தேவனுடைய வார்த்தையாக கருதி அதன்படி நாம் நம்பி வாழ வேண்டும். ரெண்டாவது, நம்ம இப்ப பார்க்கறது மாதிரி தேவன் பழைய ஏற்பாடு காலத்துல யூதர்களுக்கு சொன்னது, எருசலேமிலே அவர் குறித்த இடத்திலே வந்து வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாம நம்ம தானியேல்ல பார்த்தோம்னா 9வது அதிகாரத்துல அவர் பாபிலோன்ல இருக்கார். அப்ப அவரால் வர முடியாது. அப்ப எப்படி அவங்க டெய்லி பிரேயர்ஸ்லாம் பண்ணாங்க? சாக்ரிஃபைஸ் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்க்குலாம் வந்து எருசலேமுக்கு போனாங்க 3 முறை. மற்ற நாள்லாம் மற்ற இடத்துல இருப்பாங்களே, கிராமங்கள்ல, கலிலேயாவில் இயேசுவான் இருந்தாரே, அப்ப எப்படி ஜெபித்தார்கள்? அவர்கள் ஜெபித்தது எருசலேமை நோக்கி பார்த்து ஜெபித்தார்கள். தே லுக்ட் டுவர்ட்ஸ் ஜெருசலம். அதான் தானியேலும் பண்ணார். ஸோ பழைய ஏற்பாடு காலத்திலே எருசலேம்ன்றது சென்டர் ஆஃப் வர்ஷிப். பிசிக்கலா அங்க போயோ இல்ல மற்ற இடத்துல இருந்து அதை நோக்கி பார்த்தோ வர்ஷிப் பண்ணாங்க. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல நம்ம எங்க வேணாலும் இருந்து நாம் தேவனை தொழுது கொள்ளலாம். எந்த டைரக்ஷனை நோக்கி பார்த்தும் தொழுது கொள்ளலாம். ஏன்னா இப்போ பிசிக்கல் டெம்பிள்ன்றது எருசலேம்ல கிடையாது. இயேசுவானவர் அடுத்த வசனத்துல சொல்றபடி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாமே ஒரு தேவ ஆலயமாகி விட்டோம். பில்டிங் இல்ல. நம்ம இப்ப கூட சர்ச்சுக்கு போறோம், பில்டிங் தான் அது, ஒரு பில்டிங். நாளைக்கு அந்த பில்டிங் இடிஞ்சு கூட உழுவலாம். ஆனா நாம் எல்லாருமே ஆலயமாகி விட்டோம். ஏன்? பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ள இருப்பதினால, தேவன் எங்க வாசமா இருக்கிறாரோ அதுதான் டெம்பிள். அப்ப நமக்குள்ள வாசமா இருந்தால் நாம் தான் டெம்பிள். ஸோ அதனால நாம் நம்மளுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை எப்பொழுதும் பரிசுத்தமாக வைக்க வேண்டும். It has to be kept holy. 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, you are bought with a price. ஆகையால் தேவனுக்கு உடையவளாக உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அது மட்டும் இல்லாம we have become a living temple. அது மட்டும் இல்லாம லிவிங் சாக்ரிஃபைஸ். ரோமர் 2 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா 1வது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அந்த பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு மிருகத்தை அடித்து கொல்லப்பட்டு அதை சாக்ரிஃபைஸா கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம கொல்லப்பட வேண்டியதில்லை. நம்ம லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலியாக தேவனுக்கு என்று வாழ வேண்டும். 3வது, இயேசுவானர் எப்படி வந்து இந்த ஒரு ஸ்திரீயின் இடத்துல, ஒன்றுமே தெரியாத ஒரு மிகவும் ஒழுக்கமற்ற ஒரு ஸ்திரீயின் இடத்துல பொறுமையுடன் அன்புடன் எப்படி இந்த தாயார் கிறிஸ்து என்பதை அவளுக்கு வெளிப்படுத்தினாரோ, நாமும் மற்றவர்களுக்கு போய் எல்லா வகையிலும் எல்லாவுமாக இருந்து இந்த சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் ரட்சிப்புக்காக நாம் எவ்ரிடே we have to live. நிறைய நேரத்துல நம்ம மற்றவங்களுக்கு தேவனை பற்றி சொல்றதே கிடையாது. அவங்களா ஜெபம் பண்ணுவோம், ஆனா அவங்கள இடத்துல இயேசுவானவரை பற்றியோ இந்த சுவிசேஷத்தை பற்றியோ தேவனை பற்றியோ அவருடைய பாவ வாழ்க்கையை குறித்தோ எதுவுமே சொல்றது இல்லை. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கட்டளை. நாம் மற்றவர்களை தேவனுடைய அந்த ராஜ்யத்திற்குள் கொண்டு வர வேண்டும். It is our duty. It is not an option. It is not based on convenience. எனக்கு பிடிச்சப்போ எனக்கு இது முடியல. நம்ம நிறைய நேரத்துல போன்ல இருக்கோம், வாட்ஸ்அப்ல இருக்கோம், ஃபேஸ்புக்ல இருக்கோம், இன்ஸ்டாகிராம். இன்னைக்கு நம்ம போய் பிசிக்கலா எந்த இடத்துக்கும் போக வேணாம். ஆன்லைன்லயே மற்றொரு இடத்துல ரீச் அவுட் பண்ணி தேவனை பற்றி கூற முடியும். அதை நாம் செய்ய வேண்டும். ஜெபிக்கலாமா? தேவனே, அப்பாவே, பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்களின் மூலம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. இந்த அம்மாவை போல நாங்களும் அறியாமையிலே இருந்தோம். ஆனால் நம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு இயேசுவே கிறிஸ்து என்றும்
நாங்கள் இன்றைக்கு எங்கள் சரீரமே ஆலயமாக மாறிவிட்டது என்றும், நாங்கள் எப்படி ஒரு ஜீவ பலியாக உமக்கென்று வாழ வேண்டும் என்றும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறப்பா. நாங்கள் தொடர்ந்து அந்த விசுவாசத்திலே நாங்கள் வாழ்ந்து, அந்த விசுவாசத்தை எங்கள் கீழ்ப்படிதலின் மூலம் காண்பிக்க நீர் கிருபை செய்தலும், எங்களுடைய குடும்பங்களிலும், எங்களுடைய வேலையிலும், எங்களுடைய பல இடங்களிலும் நாங்கள் பல மக்களை இந்த சமாரிய பெண்ணை போல பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஒரு தடவையும் அவங்களுக்கு உம்மை பற்றி சொல்லுவதே இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு தயவாய் மன்னித்தல்லும், எங்களுக்கு தேவையான அந்த ஞானத்தையும், தைரியத்தையும், அன்பையும், பொறுமையும் அவங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அந்த பேர்டன், அது நீர் எங்கள் மனதில் நீர் தாரும். நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லி பலரையும் உம்முடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வர நீர் கிருபை செய்தலும், தொடர்ந்து எங்களிடத்துல பேசும், எங்களை வழி நடத்தும் இயேசுவை போல மாற்றியல்லும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.